வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தற்போது முதன்மை செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் மீது தனக்கு பொறாமை எதுவும் கிடையாது என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலிலேயே தான் இல்லாத போது விஜய் மேல் தனக்கு என்ன பொறாமை வரப்போகிறது என்று வினாவினார். கமல்ஹாசன் முதலமைச்சர் ஆகியிருந்தால் கூட தனக்கு பொறாமை வந்திருக்காது என்று ரஜினி விளக்கம் அளித்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோற்றது தனக்கு சங்கடத்தை கொடுத்தது. அதற்காக நண்பன் என்கிற முறையில் அவரை சந்தித்து பேசினேன் என்று ரஜினி கூறினார். அதற்குள் விஜய் முதலமைச்சராவதை தடுக்க ரஜினிகாந்த் ஸ்டாலினை சந்தித்ததாக செய்தி வந்தது. இரண்டு கட்சிகளை சேர்ப்பதற்காக பேசுகின்றனர் என்றெல்லாம் கூறினார்கள். அப்படி பேச ரஜினிகாந்த் ஒரு தரம் கட்ட ஆள் இல்லை என்று தெளிவுபடுத்த விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். மக்கள் மத்தியில் விஜய் மீது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. விஜய் மக்களுக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று ரஜினிகாந்த் தெரிவித்தார். தாவேக அமைச்சரவையில் அதிமுகவினருக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்பது பற்றி தாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று நிதியமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், முதலமைச்சர் விஜய் என்ன நினைக்கிறாரோ அதனை நிறைவேற்ற வேண்டிய கடமை தங்களுக்கு இருப்பதாக கூறினார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது முதலில் 7 பேரை தான் அமைச்சர்களாக நியமித்தார். அதன் பின்னர் படிப்படியாக விரிவாக்கம் செய்தார் என்று செங்கோட்டையன் கூறினார். அதேபோன்று இந்த ஆட்சியிலும் அமைச்சரவை படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதனை பொறுத்தவரையில் முதலமைச்சர் நிலையில் இருந்து இயக்க வேண்டியது விஜய்தான் முடிவு செய்ய வேண்டும் என செங்கோட்டையன் பதில் அளித்தார். அமமுக அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோருவோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எச்சரித்துள்ளார். திருச்சியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக ஆட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது, அந்த ஆட்சிக்கு இனி கஷ்டகாலம்தான் என குறிப்பிட்டார். தேர்தலுக்கு முன் ஒரு கூட்டணியில் இருந்துவிட்டு தேர்தலுக்கு பின்னர் பதவிக்காக இன்னொரு கூட்டணிக்கு செல்வது எந்த வகையில் நியாயம் என்று தினகரன் கேள்வி எழுப்பினார். செங்கோட்டையன் சட்டைப்பையில் ஜெயலலிதாவின் படத்தை வைத்துக் கொண்டு அதிமுகவை அழிக்க பார்க்கிறார் என்று சாடிய தினகரன், அவரை ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்காது என்று கூறினார். அமமுக சார்பில் வெற்றி பெற்ற காமராஜுக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என டிடிவி தினகரன் எச்சரிக்கை விடுத்தார். நிதி நிர்வாகம் குறித்து தொழில்துறை அமைச்சர் இட்டுக்கட்டி கூறுவது அவரது முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், முற்றிலும் உண்மைக்கு புறம்பாகவும் மாநிலத்தின் நிதி நிர்வாகம் குறித்தான சாதாரண அடிப்படை புரிதல் இல்லாமலும் தொழில்துறை அமைச்சர் பேசியிருப்பதாக விமர்சித்துள்ளார். 10.5 லட்சம் கோடி எடுத்துட்டு கொழுவிவிட்டு போய்விட்டனர் என போகிற போக்கில் பொழுதிவாரி தூற்றி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தொழில்துறை அமைச்சர் அவதூறு பரப்புவதாக தென்னரசு கண்டித்துள்ளார். உள்நோக்கத்துடன் திமுகவிற்கு எதிராக ஆதாரமின்றி மக்களிடையே ஒரு மாய பிம்பத்தை சமூக வலைதள ஜோடனைகள் மூலம் கட்டமைக்க முயற்சிப்பது விஷமத்தனமானது மட்டுமல்ல, வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும் என்று தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயின் ஆட்சி எப்படி உள்ளது என 2 நாட்களில் கருத்து சொல்வது ஜோசியமாகத்தான் இருக்க முடியும் என்று கூறினார். 6 நாள் 15 நாட்களில் கருத்து சொல்வதும் அப்படித்தான் இருக்க முடியும். அவருக்கு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதியவர்கள் நிறைய பேர் பொறுப்புக்கு வந்துள்ளனர். அரசியலுக்கு இது புதிது கிடையாது. சுதந்திரத்துக்கு பிறகு பொறுப்புக்கு வந்தவர்கள் அனைவரும் புதியவர்கள்தான் என்று கமல் குறிப்பிட்டார். மக்கள் வாக்களித்துள்ளனர். அந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கின்றதா என்பதை கவனிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தன்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் தமிழ் பேசும் ஒருவர் அரசியல் கட்சியை தொடங்கினால் அது திராவிட கட்சிதான் என கமல்ஹாசன் கூறினார். நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், 2024 நீட் வினாத்தால் கசிந்தது, தேர்வு ரத்து செய்யப்படவில்லை, கல்வி அமைச்சர் பதவி விலகவில்லை, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டது என்று ராகுல் கூறியுள்ளார். இதேபோன்று 2026 நீட் வினாத்தால் கசிந்துள்ளது, தேர்வு ரத்து செய்யப்பட்டுவிட்டது, கல்வி அமைச்சர் இதுவரை பதவி விலகவில்லை, சிபிஐ மீண்டும் விசாரித்து வருகிறது, மற்றொரு குழு அமைக்கப்படும் என அவர் சாடியுள்ளார். ஏன் மீண்டும் வினாத்தாள் கசிவுகள் நடக்கின்றன என்பதற்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லம் மாவட்டத்தில் நேற்று திருவனந்தபுரம் ஹஸ்ரத் நிஜாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. திருவனந்தபுரம் டெல்லி இடையே இயக்கப்படும் இந்த ரயில் கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஒரு ஏசி பெட்டியில் இருந்து திடீரென புகையும் தீயும் வெளியேறுவதை ரயில் காவலர் கவனித்தார்.
உடனடியாக அந்த ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டு ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில் ஊழியர்கள் இணைந்து துரிதமாக மீட்பு பணிகளில் இறங்கினர். அதன் விளைவாக தீப்பிடித்த ஏசி பெட்டியிலிருந்து 60 பயணிகளும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். அடுத்தடுத்த பெட்டிகளுக்கும் தீ பரவ தொடங்கிய நிலையில் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் உலக நாடுகளிடையே ஏற்பட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோசியல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவு உலகளவில் பெரும் விவாதத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடன் பிராந்திய ரீதியான மோதல்கள் நிலவி வரும் வேளையில் அது புயலுக்கு முந்தைய அமைதியாக இருந்தது. இட் வாஸ் த கால்ம் பிஃபோர் த ஸ்டோர்ம் என்ற வாசகத்துடன் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றை அவர் பகிர்ந்துள்ளார். ட்ரம்ப் பகிர்ந்துள்ள அந்த புகைப்படத்தில் அவர் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என அச்சிடப்பட்ட தொப்பியை அணிந்து கொண்டு அமெரிக்க கடற்படை தளபதி ஒருவருடன் ஒரு போர்க்கப்பலில் நிற்பது போன்று உள்ளது. சுற்றிலும் மின்னலுடன் கூடிய கொந்தளிப்பான கடல் மற்றும் பின்னணியில் ஈரான் நாட்டு கொடியுடன் கூடிய கப்பல்கள் இருப்பது போன்றும் அந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.